ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே பேட்ஸ் வேர்ல்ட். ஐ எம் லோகேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃபார்மில் இருக்க பேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டாக் வச்சுருந்தோம். அது எல்லாமே கொஞ்சம் முடிய போகிற சூழ்நிலையினால நம்ம இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எதுவுமே ஸ்டாக் எதுவுமே அப்டேட் பண்ணல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறங்காட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்லாம் வாங்கி போட்டிருக்கோம். அது என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது, எந்த ஏரியாவில் வாங்கியிருக்கோம், நம்ம சரௌண்டிங்கே வெளியுவோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருக்க பட்ஜெட்டோட சிக்ஸ் அப்டேட்டை பற்றி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் அந்த வீடியோ பாருங்கள். அது நல்ல ரெஸ்பான்ஸில் போயிட்டுருக்கு. வாங்க நம்ம வீடியோ உள்ளே போகலாம். நம்ம ஃபார்மில் முதல்ல நான் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி ஃபிஞ்சஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம். அதோட செட்டப்ஸில் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டோம். கேஜஸ்க்கு புதுசாக வாங்கியிருக்கோம். அது போக நெஸ்டிங் மெட்டீரியல் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அது போக கொஞ்சம் ஃபீடரும் பாட்டும் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குது. அது அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ஸுக்கான ஃபுட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தினை எடுக்கிற மாதிரி இருந்து 50 கிலோ தான் எடுப்பேன். மூட்டையத்தை எடுத்திருக்கேன். அந்த பேக் பார்த்தீங்கன்னா 33 ரூபா கிலோ, ஒரு கிலோ சம்திங் பார்த்தீங்கன்னா 1500 சம்திங் வந்திருக்கு. எனக்கு ஆரோக்கிய தினை கிடைக்கல. ஏன்னா இந்த கொரோனா வேலை யாருமே அதை ஸ்டாக் யாருமே வைக்கல. இருந்த ஸ்டாக்கை கொஞ்சம் காலியாகிடுச்சு சொன்னாங்க. அதனால் இது என்ன பிராண்டுன்னு தெரியல, பிராண்ட் எது மென்ஷன் பண்ணல. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்த டைம் எடுக்கும்போது நம்ம எடுத்துக்கலாம். இது எதுவுமே இல்லாத சூழ்நிலைக்கு இந்த தினை நம்ம எடுத்துருக்கோம். க்ளீனாக தான் இருக்குது, ஆனால் டபுள் க்ளீனிங் கிடையாது. இந்த தினை பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இது காரமடையில் எடுத்திருக்கேன். அந்த கடை பேர் எனக்கு தெரியல, அப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல. அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கடையோட அப்டேட்டு அதை பற்றி நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக அங்கே என்ன ரேஞ்ச் போகுது, என்னென்ன இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு விசிட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா காரமடையில் எங்களுக்கு ஹோல்சேல் கிடைக்கிறங்காட்டி நம்ம அங்கே கொஞ்சம் வேலை விஷயமா போகும்போது அங்கேருந்து மூட்டை எடுத்துகிட்டு வந்துட்டோம். தினம் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ப்ரௌனு, இது மூணுமே மிக்சிங் ஆகிட்டு வந்திருக்கு. க்ளீனிங்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குப்பை ஏற்றுறதுக்கு பரவாயில்ல. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எங்கேயுமே தினை கிடைக்கல, அதனால் அங்கே போய் எடுத்துருக்கோம். 33 ரூபா பர் கேஜி சொன்னாங்க. 1500 சம்திங் வந்துச்சு. அது போக நம்ம தனியாக போகிற மாதிரி இருந்தால் பெட்ரோலுக்கு 100 செலவாகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 1800 சம்திங் வருது. தினையில் க்ளீனாக தருக்கு. உங்களுக்கு நான் எப்போவுமே தினை சாப்பிட்டு பார்த்து எடுப்பேன். எந்த கசப்பு எதுவுமே இல்லை. அதனால் தினை க்ளீனாக தருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீடு. சன்ஃப்ளவர் சீடை பொறுத்தளவு நம்மகிட்ட காக்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் ப்ரீடிங்கில் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பீஸ் இருக்குது. அது இன்னும் வீடியோவில் எதுலையுமே நான் காமிக்கல. காக்டெயில்ஸ்குள்ளேயே நம்ம போகல. அப்கமிங் வீடியோவில் அதோட என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் நான் ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் லவ் பேட்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காக்டெயில்ஸ் போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா லவ் பேட்ஸ் நம்மளுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் இது பார்த்துருக்கோம். இது எங்கே வாங்கினேன்னு நான் சத்தியில் வாங்கியிருக்கேன். எதுவுமே உள்ளூரில் எதுவுமே கிடைக்கல, சத்தியில் தான் வாங்கியிருக்கேன். கிலோ பார்த்தீங்கன்னா 68 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். மொத்தமாக 10 கிலோ வாங்கியிருக்கேன். சன்ஃப்ளவர் சீடு பார்த்தீங்கன்னா இது ஒயிட் கலர் கோட் இருக்கிறது, பிளாக் ரெண்டுமே மிக்சிங்கில் தான் வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு பிளாக் நினச்சேன். அப்புறம் கையில் தெளிவாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒயிட் கலர் கோடும் வந்திருக்கு. அது 2 டைப்பை வச்சுக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒயிட் கலர் கோட் இருக்குது. உங்களுக்கு அதில் விதை நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு பேட் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா நாட்டு விதைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது நல்லா தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 780 நினைக்கிறேன் சம்திங். ஃபுல்லாக பெட்ரோல் போடும்போது ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சோல்ட் அவுட் ஆன பீஸ். இது 3 பீஸு, 3மே மேல் தான். அந்த எல்லோ பரல் மட்டும் என்ன கன்ஃபார்ம் இல்லை, ஆனால் அது மேலே 3மே மேலே தான் வர வாய்ப்பு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சோல்ட் ஆன பீஸு இந்த வாரத்தில். இது யார் எடுத்துருக்காங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு தான் எடுத்திருக்காப்புல. நம்மளுக்கு ரெகுலராக பழக்கம் இருக்குது. இப்போ நான் ஃபிஞ்சஸில் காமிக்கிற கேஜ் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட தான் எடுத்திருந்தேன். அவர்கிட்ட நம்ம ரெகுலராக பழக்கம் இருக்குங்காட்டி அவர் டேரெக்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை டிரான்ஸ்போர்ட் எதுவும் பண்ண முடியல, அதனால் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு எதுவுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல, அதனால் அவர் நேராகவே எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ்குள்ளே போகலாம். ஃபிஞ்சஸோட நெஸ்டிங் மெட்டீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே இது ஒரு டவுட்டே இருந்துகிட்டே இருக்கும். கேஜி எவ்வளோக்கு வாங்கினீங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லி இந்த டவுட் இருக்கும். இதை நான் வாங்கவும் இல்லை, அமௌண்ட் எதுவும் கட்டலை. நம்ம ஃப்ரெண்டு பெட் ஷாப் வச்சுருக்காப்புல லோக்கல்லே புளியம்பட்டியில். அவர்கிட்ட தான் நான் போய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அவர் பர்பஸ்க்காக வாங்கி வச்சுருந்தாப்புல. அவர் ஃபுல்லாக ஃபிஞ்சஸ் காலி பண்ணுறங்காட்டி இருக்குன்னு சொன்னாப்புல. எதிர்ச்சியாக போகும்போது வாங்கியிருக்கேன். இது எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாமே. இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் எப்படி பார்த்தாலும் 5-6 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஓரளவுக்கு வெயிட்டாகவே இருந்துச்சு. அவருக்கு யூஸ் இல்லைங்கும் போது நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவரோட பெட் ஷாப் விசிட் நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டாக்கில் அப்டேட் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இது லோக்கல்லே இருக்குது. நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஃப்ரெண்டு. அவர் நம்ம ஸ்டார்டிங் பேட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவர் நம்மளுக்கு பழக்கம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஒரு ஷாப்பை ஃபுல்லாக விசிட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அது எந்த இடத்துல இருக்குது எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிறுமுகை போயிட்டுருக்கோம். எதுக்கு போயிட்டுருக்குன்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்மகிட்ட இருக்கிற பஜ்ஜீஸை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்மளுக்கு தேவையான ஃபிஞ்சஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியாவில் தான் போனோம். ஆனால் நம்மளோட பேட் லக் காட்டுறக்கு அங்கே ஃபிஞ்சஸ் எதுவுமே இல்லை.
இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி ஒரு 1 hours நினைக்கிறேன். 1 hour வந்து நம்ம வெயிட் பண்ணோம். லோக்கல்லேருந்து ஃபிஞ்சஸ் வந்திருக்கு. அந்த ஃபிஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபீமேல்னு சொல்லி 2 ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்தோம். அது வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் 2 ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து மேல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து கன்ஃபார்ம் ஆகலை. இது எல்லாமே சிக்ஸு செமி அடல்ட்டு தான். நம்மளுக்கிட்ட 2 மேல் இருக்கிறங்காட்டி அதுக்கு பேர் பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்தால் நான் ஃபீமேல் நினச்சதே எடுத்தேன். ஆனால் ஒன்று கன்ஃபார்ம் மேல் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 2 வாரம் ஆச்சு. 2வது வாரம் போய் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இன்னும் வந்து ஜெண்டர் இன்னும் தெரியல, பார்க்கல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம் என்ன இதுன்னு சொல்லி. அடுத்து வந்து நம்ம மெயினான விஷயத்துக்கு வரலாம். ஃபிஞ்சஸோட கேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வாங்கணுன்னா, நம்ம யூடியூப் பார்த்து புளியம்பட்டி சரௌண்டிங் தான் அவர் வந்து நம்மகிட்ட மெசேஜ் பண்ணும்போது நம்ம வந்து கேட்டிருந்தோம் ஃபிஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கேஜ் சேல்ஸுக்கு இருக்குன்னு சொன்னாப்புல செகண்ட்ஸு. அது எல்லாமே போய் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லலை, ஏன்னா வந்து கரெக்டான ரேட் தான் சொல்லியிருக்காப்புல. கரெக்டான ரேட்டை கொடுத்து நம்மளுக்கு வந்து பண்ணி தந்திருக்காப்புல. நம்மகிட்ட வந்து ஆட்டோ இருக்கிறங்காட்டி நம்ம போய் ஆட்டோலேயே எடுத்துகிட்டு வந்துட்டோம். மொத்தம் 11 கேஜ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 11 கேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 5 கேஜ் வந்து உங்களுக்கு செட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபார்மெட்டில் தான் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸ்டிக்கு, டப்பா, தண்ணி தீனி வைக்கிற டப்பாலேருந்து எல்லாமே கொடுத்துட்டு, அப்புறம் ட்ரே சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஒரே ஒரு தீன் வைக்கிற டப்பா மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துட்டாப்புல. வந்தோடனே பார்த்திங்கன்னா நான் எதாக இருந்தாலும் வெயிலில் காய வச்சுருவேன். 2 நாள் வந்து வெயிலில் காய வச்சுருந்தேன். காய வச்சு உள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு டைம் ப்ரெஷரில் போட்டு நான் வாட்டரில் பிடிச்சி ஓரளவுக்கு க்ளீன் ஆச்சு. இருந்தாலும் கொஞ்சம் போல் நம்ம க்ளீன் பண்ண போயிருன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். செட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எதுக்குமே கட்டுக்கம்பியோ கயிறோ எதுவுமே போடல. டேக் வாங்கிட்டு, உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அந்த குச்சியில் கட்டியிருக்க டேகு. அந்த டேகை வாங்கி இழுத்து விட்டால் உங்களுக்கு வந்து திருப்பிடிக்காது, கட்டாகிறக்கு அவ்வளோ சீக்கிரம் வாய்ப்பு. குருவி அவ்வளோ சீக்கிரம் கடிக்காது, லவ் பேர்ட்ஸ் இருந்தால் கடிக்கும், ஃபிஞ்சஸ் கடிக்காது. கட்டுக்கம்பியாக இருந்துச்சுன்னா துருப்பிடிச்சுன்னா அந்த சைனா கேஜ் சேர்ந்து உங்களுக்கு வந்து ரஷ்டாக இருக்க ஆரம்பிச்சிடும். அதனால வந்து நான் அப்படி கட்டிட்டேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா சில சைக்கில் 2 பக்கம் டோர் இருந்துச்சு, அதுக்கெல்லாமே கட்டுக்கம்பி போட்டு கட்டிட்டேன். அப்புறம் ஃபிஞ்சஸை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து சொன்ன மாதிரி நான் அவுட்டரில் தான் வச்சு ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தார்பை வச்சு ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு எல் ஷேப்பில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 3 சைடு நான் வந்து மறைச்சிட்டேன். ஃப்ரண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்குது, டாப்புன்னு நான் மறைச்சிட்டேன். ஃபுல்லாகவே மறைச்சி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் போட்டிருக்கேன். ஒயிட்டு மேலும் அது போக ஃபான் பைடு வந்து ஃபீமேல் போட்டிருக்கேன். நம்ம சைனா கேஜில் பண்ணுற ஒரே ஒரு மிஸ்டேக் இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லாக் டைப் தான். இப்போ வந்து அந்த லாக் டைப்பை கீழே அமுத்தினா மட்டும்தான் லாக் ஆகும். அப்படி லாக் ஆகாத வந்து பார்த்திங்கன்னா அந்த லாக் வந்து மேலே நின்றுடும். சில பேர் என்ன பாங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு நினச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்து தெரியும் உங்களுக்கு, நான் தெளிவாக காமிக்கவும் பாருங்கள். அந்த சந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகுலராக இருக்கும்போது ஃபிஞ்சஸோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு நழுவிடும். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த சந்து. அந்த இடத்துல உங்களுக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாயை வச்சு திறந்து வெளியே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சைனா கேஜில் பண்ணுற மிஸ்டேக் மெயின் அதுதான். சென்டர் கேஜ் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து திறக்கிறக்கே பார்க்காதீங்க. சைடில் டப்பா இருக்கும்போது கூட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகாது. டப்பா இருக்கும்போது உங்களுக்கு அந்த லாக்கே ஆகலைனால மேலே கீழே இறங்குச்சுன்னா கரெக்டாக நின்று குருவினால தூக்க முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல் ஷேப்பில் வந்து இதுதான் கொடுக்கலாம், ஆங்கிள் தான் கொடுக்கலான்ட்டு இருந்தேன் காலுக்கு வந்து பார்த்திங்கன்னா. இப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா சுச்சுவேஷன் கொஞ்சம் சிவியராக போயிட்டுருக்கங்காட்டி நம்ம வெளியே எங்கேயும் கடை ஓப்பனாலே வெளியே போகிற மாதிரி ஐடியாவும் இல்லை. ஆனால் நம்ம வந்து ப்ரீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாகணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம். அதனால வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் பார்த்திங்கன்னா குச்சி பூட்டுன்னு சொல்லுவாங்க ரவுண்டாக. அந்த சர்க்கிள் டைப்பில் 4 கட் பண்ணி 4 பக்கம் வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் அதை மாற்றுற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேஜே வந்து பார்த்திங்கன்னா மெஸ்கேஜ் கொஞ்சம் போடலாங்கிற மாதிரி ஐடியாவில் இருக்கும். முடிஞ்சால் அந்த மெஸ்கேஜை போட்டு இது வந்து நம்ம வந்து சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தது மெயின் பர்பஸ் சேல்ஸுக்கு தான். இருந்தாலும் கேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம இப்போதைக்கு ப்ரீடிங்க்கு வச்சுருக்கோம். ஃபியூச்சரில் வந்து சேல்ஸ் அப்டேட் வரும்போது நான் வந்து யூடியூப்பில் போடுறேன். 1 கேஜி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. மொத்தம் வந்து 10 கேஜி வந்து நம்ம கிட்டே தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்டான பட்ஜெஸோட சிக்ஸ் அப்டேட்டை வந்து எல்லாருமே கேட்டே இருந்தீங்க. நம்மகிட்டே இறங்கின சிக்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி நான் ஒரு சிக்ஸு இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற சிக்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். சிக்ஸ் வந்து மோல்டிங்காகி வெளியே வந்துருச்சு. அதோட வீடியோலாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து சிக்ஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி. இதில் பாதியில் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து புக் ஆயிடுச்சு. ஸ்பேங்கிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் விமன் சொல்லி ஒருத்தர் வந்து புக் பண்ணியிருக்காப்புல. அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு க்ரீன் கலர் எல்லோவில் பார்த்திங்கன்னா ஒரு சார் வந்து புக் பண்ணியிருப்பாரு. அவரும் வந்து கோயம்புத்தூர் தான். கூடிய சீக்கிரத்தில் வந்து எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு தான் மெயினாக பண்ணிகிட்டு இருந்தது. ஃப்ளோரானு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரான் வந்து க்ரூமிங் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து கப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கப்பீஸ் தான் மிக்ஸ்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிட்டு இருந்தோம். மொயினா கல்ச்சரில் போட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து ஃபிஷ்ஷு பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணுறோன்னா பண்ணல. கொஞ்சம் கமெண்ட்ஸில் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபிஷ்ஷுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் போகலாம். எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது. நம்ம பெட்ஷாப் நான் சொன்னால அந்த நெஸ்டிங் மெட்டீரியல் அவரு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாப்பில். அவர் மூலிமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரூமிங்கு இப்போதைக்கு வந்து ஃப்ளோரான் எடுக்கிற மாதிரி ஐடியாவில் ஃபைட்டருமே கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். கப்பீஸ் எடுத்து பண்ணலான்னு சொல்லி மெயினாக வந்து இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கேன்.
ஏன்னா எல்லாருமே இப்போ கப்பீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு ஃபைட்டர் எடுக்கலான்ட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஏன்னா இப்போ பேஸ் லைன் இருக்கவங்க எல்லாருமே கப்பீஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர் போட்டு கொஞ்சம் ப்ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி. அதுக்கான நீங்கள் சப்போர்ட் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோவில் நம்ம வந்து ப்ரீடிங் போகிற மாதிரி பர்பஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.